இப்போ நாம் எப்படி JavaScript ஃபைல் ஆட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் HTML. ஃபஸ்ட்டு நாம் இதில் ஸ்கிரிப்டுன்னு ஒரு டேக் இருக்குது, CRIPT ஸ்கிரிப்டு. இந்த ஸ்கிரிப்ட் டேக் எதுக்குன்னா உங்களுக்கு என்ன JavaScript ஃபைல்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். JavaScript, VB ஸ்கிரிப்டு, என்ன ஸ்கிரிப்ட் ஃபைலையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சிம்பிள் JavaScript ஃபைல் எழுதுகிறேன். அலர்ட்டுன்னு ஒரு இந்த ஃபைல் எதுக்குன்னா ஜஸ்ட்டு டிஸ்பிளே ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணோம். இது ஒரு JavaScript ஃபைல். ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். அலர்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்களா, ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது, அலர்ட் பாக்ஸ். இதுக்கு தான் அந்த அலர்ட்டு கோடு. இது JavaScript கோடு. இது எனக்கு வேறு JavaScript ஃபைலு இதில் வேண்டாம், தனியாக எனக்கு JavaScript ஃபைல் எழுதணும்னா அப்போ நீங்கள் இதில் அலர்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் ஜாவா அலர்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேமை alert.js. JavaScript எக்ஸ்டென்ஷன் வந்து JS. alert.jsன்னு HTML ஃபோல்டருக்குள்ள D டிரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ alert.js ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அலர்ட் மெசேஜை கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு JavaScript ஃபைலை எப்படி உள்ளே ஆட் பண்ணுறேன்னு ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ள டெக்ஸ்ட் /JavaScriptன்னு கொடுத்துக்கணும். அதான் SRC டைப் பண்ணிக்கணுங்க. SRC மீன்ஸ் சோர்ஸ், என்ன சோர்ஸ் ஃபைல்னு D drive இல்லை HTML/alert.js /scriptங்கிறது கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா JavaScript கோடு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா JavaScript ரன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சேவ் டிஸ்பிளே மெசேஜிங் காட்டுது. இது ஹலோ வேர்ல்டை நம்ம நியூன்னு மாற்றுறோம். ஹலோ வேர்ல்டு நியூன்னு உங்களுக்கு டிஸ்பிளே அலர்ட் மெசேஜிங் கொடுக்குது. இப்படி தான் JavaScript ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.